மாணவர்களே, பயிற்சி 5.4ல் முதல் கணக்கு பின்வரும் நேர்கோடுகளின் சாய்வை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கில் சாய்வை கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5.1 இருக்கட்டும், 5.2, 5.3லையும் சாய்வை கேள்வியாக கேட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன கொடுத்து சாய்வை கேள்வியாக கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோணம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 45 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரின்னு கொடுத்து சாய்வை கேள்வியாக கேட்டிருந்தாங்கன்னா அங்கே நம்ம என்ன பயன்படுத்தியிருப்போம்? m = tan θன்னு பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? m = tan θவிலேருந்து நம்ம சாய்வை கண்டுபிடிச்சிருப்போம். அதே சமயத்தில் 2 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. 2 புள்ளிகள் கொடுத்து சாய்வை கேள்வியாக கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தியிருப்போம்? m = y2 - y1 / x2 - x1 அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம m = tan θவை பயன்படுத்தி நம்ம சாய்வு கண்டுபிடிச்சிருப்போம். 2 புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா y2 - y1 / x2 - x1 ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சாய்வு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துடுறாங்க. நேர்கோட்டின் சமன்பாடு என்பது ax + by + c = 0 என்ற பொதுவான வடிவம். அந்த வடிவத்தில் இருக்கிறது தான் நேர்கோட்டினுடைய சமன்பாடு. அந்த சமன்பாடை கொடுத்துருவாங்க. சமன்பாடை கொடுத்துட்டு சாய்வை கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -a/b. சரிங்களா? -a/b. a என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட எண்கெழு. சரிங்களா? உதாரணத்துக்கு 2வது கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த முதல் கணக்கில் எக்ஸுங்கிற உறுப்பு கிடையாது. அதனால் 2வது கணக்கு எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ் பக்கத்தில் 7 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் a. சரிங்களா? எக்ஸோட எண்கெழு தான் a. ஆனால் என்ன பண்ணணும்? அந்த ஏக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும். இங்கே 7க்கு முன்னாடி மைனஸ் கிடையாது. ஃபார்முலா படி நம்ம மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட எண்கெழுவை எடுத்து எழுதணும். அப்படி அர்த்தம். சரிங்களா? அப்போது எக்ஸோட எண்கெழுவுக்கு முன்னாடி மைனஸ் சேர்த்துக்கணும். சரி, -a/b என்பது என்ன அப்படின்னா, இங்கே ஒய்ங்கிற உறுப்பு கிடையாது. அப்போ நான் 2வது முதல் கணக்கில் காட்டுறேன் பாருங்க. ஒய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? 5. இந்த ஒய்யோட எண்கெழு தான் b. சரிங்களா? ஆக நம்ம ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்து சாய்வு கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா -a/b. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம முதல் கணக்கு பார்க்கலாமா? தீர்வு முதல் கணக்கு அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 5y - 3 = 0. சரி, இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற டேர்ம் கிடையாது. எக்ஸுங்கிற உறுப்பு இல்லை. சரி, ஒரு நேர்கோட்டினுடைய பொதுவான வடிவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ax இருக்கணும், +by இருக்கும், +c இருக்கும், = 0. சரிங்களா? இதில் ax இல்லாமல் இருக்கலாம் அல்லது by இல்லாமல் இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தாலும் அது நேர்கோட்டினுடைய சமன்பாடு தான். பாருங்கள், இங்கே எக்ஸுங்கிற உறுப்பு இல்லை, இங்கே ஒய்ங்கிற உறுப்பு இல்லை. இருந்தாலும் இது நேர்கோட்டினுடைய சமன்பாடு தான். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்துக்கு நான் மாற்ற போகிறேன். கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை இதே வடிவத்துக்கு மாற்ற போகிறேன். மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இங்கேருந்தே செஞ்சிடலாம். இங்கே எக்ஸுங்கிற உறுப்பு கிடையாது அப்படின்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுகிறேன். சரிங்களா? சரி, இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷன், இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை இந்த பொதுவான வடிவத்துக்கு மாற்ற போகிறேன். அப்படின்னா எக்ஸுங்கிற உறுப்பு இருக்கா? இல்லை. அப்போது 0x போட்டுக்கோங்க. சரிங்களா? ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்குது? 5y இருக்கு இல்லையா? ப்ளஸ் 5y - 3 = 0. கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை பொதுவான வடிவத்துக்கு மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம சாய்வை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? -a/b. சரிங்களா? a என்பது எக்ஸோட எண்கெழு. சரிங்களா? a என்பது எக்ஸோட எண்கெழு, b என்பது ஒய்யோட எண்கெழு. அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸோட எண்கெழு 0, அதாவது a மதிப்பு 0. சரிங்களா? a மதிப்பு 0. ஏன்னா முன்னாடி மைனஸ் போடணுங்கிறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். 0க்கு முன்னாடி மைனஸ் போடணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். b மதிப்பு 5. சரிங்களா? ரைட். இப்போது = -0/5. இது எப்படி நம்ம சுருக்கலாம் அப்படின்னா, 0 இருக்குது பார்த்தீங்களா? 0வை எந்த நம்பரை வச்சு வகுத்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரிங்களா? 0வை எந்த நம்பரை வச்சு வகுத்தாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போது முதல் கணக்கினுடைய சாய்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா? முதல் கணக்கு நேர்கோட்டின் சமன்பாடு 5y - 3 = 0ன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டினுடைய சாய்வானது 0. அவ்வளோதான். சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த 2வது கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.